welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல we are gonna see a stationery shopping haul and I hope you guys have already watched my shopping video. So இப்போ நான் என்ன வாங்குனேன்ற பொருட்களை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட ஸ்டேஷ்னரிஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி ஃப்ரெஷ்ஷில் தான் வாங்கினேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் டேட் நாளைக்கு ஸ்கூல் திறக்க போது ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஷாப்பிங் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ குயிக்காக ஒரு ஷாப்பிங் ஹால் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு அப்படியே எடுத்து வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு கெட் ரெடி வித் மீ ஃபார் ஸ்கூல் மாதிரியும் தான் இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நாளைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். ஸோ டூ செக் அவுட் மை வீடியோஸ் அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. So first I'm gonna start from Miniso. So Minisoல நான் என்ன வாங்கினேன்னா ஸோ ஆக்சுவலாக மினிசோக்கு போனோன்னே என்னோட ஹார்ட் ப்ரோக்கன் ஆச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் தட் நான் வந்து டெல்லி ஃப்ரெஷ்ஷில் வாங்குறதுக்கு பதிலாக மினிசோவில் வாங்கியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுமே க்யூட்டஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் லவ் தட் ஷாப். ஸோ நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ புதுசாக மினிசோ திறந்துருக்காங்க. ஐ திங்க் அது வந்து அவினாசி ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் திறந்துருக்காங்க. ஏன்னா ஐ டோன்ட் நோ, நான் இப்போ தான் புதுசாக போகிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஸோ நான் ஏற்கனவே இருக்க மினிசோவுக்கு போனதில்லை. இப்போ தான் வந்து புதுசாக மினிசோ திருப்பூருக்கு போயிருக்கேன். ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன். அது வந்து இதை விட சின்ன ஷாப் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரோசன் மாலில். பட் இந்த மினிசோ இட் இஸ் ஸோ க்யூட்டஸ்ட். அங்கே இருக்க இன்டீரியர்ஸ் எவ்ரிதிங் எல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த கவர் கூட பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்காக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நான் அந்த கடைக்கு போனோன்னே பெருசாக இங்கேயே ஸ்டேஷ்னரி வாங்கிக்கலாமான்னு நினச்சேன். அந்தளவுக்கு க்யூட்டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன வாங்கினேன்னா லன்ச் பேக் வாங்கினேன். ஸோ இந்த லன்ச் பேக் தான். ஸோ திஸ் இஸ் my lunch bag for my sophomore year which is 10th grade. So இங்க பாருங்க, ஸோ இட்ஸ் மை லன்ச் அப்படின்ற ஒரு பிரிண்ட் எஸ்தட்டிக்கான ஒரு ஃபாண்ட்டில் பிரிண்ட் ஆயிருக்க ஒரு பேக் தான் இது. அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் க்யூட்டஸ்ட். ஸோ இந்த வாட்டி என்னோட ஸ்கூல் எப்படி சொல்கிறது, என்னோட ஸ்கூல் ஸ்டேஷ்னரிஸ் அதோட தீம் என்னென்னா ப்ரௌன் அண்ட் சாண்டல் டீம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் மாதிரி. ஸோ அந்த பீச் கலர் ஐ திங்க் யூ கைஸ் நோ தட், அந்த கொஞ்சம் ஒரு சாண்டல் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலர் தான் இது. ஸோ சூப்பராக இருக்குது. ஐ ஆக்சுவலி பிளான்ட் ப்ரௌன் இல்லைனா பீச் இல்லைனா சாண்டல் ஒயிட் இந்த மாதிரி தீமில் தான் வாங்கணும்னு நினச்சேன். அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது. பட் மினிசோவில் நிறையா இருந்துச்சு, நான் எங்கேயோ வாங்கியிருந்துக்கலாம் பெருசாட்டு. பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300. ஸோ சூப்பராக இருந்துச்சு கைஸ் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக நான் இப்போயே டிஃபன் பாக்ஸில் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ எனக்கு எல்லாத்துக்கிட்டையும் இந்த பேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஸோ யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் யா டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஃபன் பாக்ஸ் தான். ஏன்னா போன வாட்டி நான் வந்து மில்டனில் நல்ல டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன், அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ என்னோட பீம் கையிலாம் பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி ஸ்டீலில் வாங்கியாச்சு. இந்த வாட்டி அவங்களால கடிக்க முடியாது. ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி நார்மலான ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். அண்ட் யா அண்ட் ஆல்சோ இந்த டிஃபன் பாக்ஸ். அண்ட் ஆல்சோ பாருங்களேன், இது வந்து இந்த ஹீட் இன்சுலேட்டர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஆமாம் நான் கரெக்டாக ஹீட் இன்சுலேட்டட் அந்த மாதிரி. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை லன்ச் பேக். ஸோ ஐ லவ் திஸ். அண்ட் என்னோட ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா நான் 9th கிரேடில் யூஸ் பண்ண பேக் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா என்னோட பேக் பார்த்தீங்கன்னா வேறு ரூமில் இருக்குது, இல்லைனா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய சிஸ்டருக்கும் ஒரு லன்ச் பேக் வாங்கணும். ஆக்சுவலாக அவளுக்கு கொண்டு போக அவசியம் இல்லை, பட் இருந்தாலும்
வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா மேபி அவள் யூஸ் பண்ணலன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். I think you guys can see it. So yeah, I think இந்த கார்ட்டூன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு, இந்த வி பேட் பியர்ஸ். ஸோ அதுதான். ஸோ ரொம்ப க்யூட்டஸ்டான பேக் இது பாருங்க. ஸோ ஐ சா மெனி கலர்ஸ், பிங்க், பர்பிள், ஒயிட், இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னோட பேக்கு எது சூட் ஆகுமோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். என்னோட பேக் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேக். ஆக்சுவலாக எங்கள் அம்மா இதை வாங்க சொன்னாங்க, பட் எனக்கு அது வாங்க விருப்பம் இல்லை. பிகாஸ் இந்த கலர் பார்த்தோன்னே இது வாங்க எனக்கு தோணலை. சரி ஓகேன்னு இது வாங்கியாச்சு. அண்ட் என்னோட சிஸ்டரோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் $250. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், லேபிள் கூட ஸோ க்யூட்டஸ்ட், இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஐ திங்க் Miniso is the best aesthetic shop ever. So yeah, ரொம்ப சூப்பரான ஷாப். ஸோ டோட்டலி $550 ஆயிடுச்சு. ஸோ நிறையா பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இன்னொரு நாள் போனேன்னா கிளியரான ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ நிறையா ஷாப்பிங் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா I didn't have time itself. ஸோ அதனால் என்னால் ஷாப்பிங் பண்ண முடியல மினிசோவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேஷ்னரி. ஸோ பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I got some snacks. ஓகே, ஸோ ஸ்கூலுக்கு கொண்டு போக, அதாவது ஒரு 2 டேஸ்க்கு மாதிரி. ஸோ பிகாஸ் நான் வந்து டயட்டில் இருக்கலான்னு பிளானில் இருக்கேன் அந்த நேரத்தில் ஸ்நாக்ஸ்லாம். பட் இட்ஸ் ஓகே, ஒரு நாள் சீட் மீல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ I got this mad angles. ஆக்சுவலாக நான் வந்து டொரிட்டோஸ் தேடினேன், பட் I didn't got. அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு செகண்ட் ஃபேவரட். ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த அச்சாரி மஸ்டர்ட், அந்த பிக்கிள் ஃப்ளேவர், அதுதான் எனக்கு பிடிக்கும். பட் இதுதான் இருந்துச்சு, அதனால் இது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோயா சிப்ஸ். அண்ட் தென் சில பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கணும். இந்த டார்க் ஃபேண்டசி, அப்புறம் இந்த ஓரியோ, அப்புறம் இந்த பான்பான்ட்டு இந்த பிளாக் பான்பான். ஸோ இதெல்லாம் தான் வாங்கணும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் போதும், ஒரு 2 டேஸ்க்கு போதும். அதுக்கடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு போய்க்கலான்ட்டு. ஏன்னா இது வந்து ஐ ஃபோர்ஸ் மை மாம். ஏன்னா டயட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக டயட்டில் நாளையிலேருந்து இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் யா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேஷ்னரிக்கு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மில்டனோட பாட்டில், இந்த பாட்டில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1085 ஆகுது. ஸோ அண்ட் 1 லிட்டர் பாட்டில். ஓகே, அண்ட் இட் ஹேஸ் சம் கவர் ஆல்சோ இருக்குது இதுக்கு. ஆனால் கவர்லாம் நான் கொண்டு போக போகிறது இல்லை. இது பாருங்க, இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, வேஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டிலுக்கு வரலாம். இப்படி தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மேலே அப்படி பிளாக் கலரில் ஐ டோன்ட் நோ அவங்க என்ன நினச்சி இதை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியலை. இதை எனக்கு இப்போ தண்ணி தாக்கம் அடிக்குதுன்னா நான் வந்து இது ஓப்பன் பண்ணி நான் குடிக்கணுமா? ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் திங்கிங். நான் ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம், அப்பயாச்சும் வேறு வாங்கியிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, ஐ திங்க் இது போட வேணான்னு. ஹாட் வாட்டர் ஊற்றுறதுக்காக தான் நான் வாங்கினதே. பிகாஸ் டயட்டில் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால் நான் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்றதுனா. ஸோ அதனால தான் அது இப்போ வின்டர், வின்டர் வரப்போகுது. ஸோ அதனால் ஹாட் வாட்டர் நிறையா குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ யா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ காட் சம் நோட்ஸ். ஓகே, ஸோ நோட்ஸ் நான் 2-3 வாங்கினேன். அதில் ஒரு நோட் ஐ திங்க் அது என்ன நோட்னே தெரில. ஏதோ அட்டெண்டன்ஸ் நோட்டா இல்லை அக்கௌண்டன்ஸ் நோட்டா, என்ன நோட்டா ஐ டோன்ட் நோ. பட் வேறு ஏதோ நோட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ
180 rupees வேஸ்ட் ஆச்சு. அதில் நான் ஒரு ரஃப் நோட் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 rupees அண்ட் இதில் 250 pages இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் என்னன்னா எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபைல் தான் வாங்கினேன். நிறையா வாங்கினோம் 2-3 ஃபைல். பிகாஸ் கொஞ்சம் நிறையா இந்த ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸ், இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் வைக்கணும்ல. ஸோ அதனால் நிறையா வாங்கினோம். பட் எனிவே அது இங்கே இல்லை. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் கலர். இது என்ன கலருன்னு தெரியல, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு 28 வரும். ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இது எப்படி கவரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க. லெதர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பவுச் எப்படி இருக்குன்னா. ஸோ எனக்கு வந்து ஒரு 80% பிடிச்சிருக்கு. 20% ஏன் பிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இப்படி போட்டிருக்காங்க, அது அப்படியே எல்லோவாக இருக்குது, பிடிக்கல. அண்ட் ஆல்சோ இந்த 2 ஜிப் கொடுத்துருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஐ காட் திஸ் பாக்கெட் புக். ஸோ இந்த நோட் ஒரு க்யூட் நோட், ஏதாச்சும் எழுதிக்கலாம். க்யூட் ஃபவுண்டைன் பென் ஹைலைட்டர், ஸோ க்யூட். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் ஹைலைட்டர். ஸோ இது வந்து 6 வரும். ஸோ என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா இதில் 3 எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன், பவுச்சில் எடுத்து வைக்கும் போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ளூ, பர்பிள் அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா எல்லோ. இது வந்து ஆக்சுவலாக எப்படிடா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ தான் மேட்டரு. இப்படி ஓப்பன் பண்ணால் போதும். ஆனால் அவங்க அழகாக இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நான் எடுத்தது இந்த 3 கலர் தான். என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் அண்ட் தென் பிங்க் கலர், அப்புறம் என்ன எடுத்தாங்கன்னு தெரியல, அந்த நியான் கலர். ஸோ அது 3 எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் இந்த 3 எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மை பென். ஸோ என்னோட பென் இந்த வாட்டி நான் என்ன கலர் பென் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ ஐ காட் திஸ் ஃப்ளார் இங்க் மேட்ரிக்ஸ். ஸோ ஃப்ளார் பென் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ காட் திஸ். ஸோ எனக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதோட ப்ரைஸ் 60 rupees. எனக்கு என்ன இருந்தாலும் ஃப்ளார் தான் பிடிக்கும். ஸோ அதனால அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் மாதிரி இங்கே வந்திருக்கு பாருங்களேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த நெப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த டைப் ஆஃப் நெப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் 200-300க்கு நான் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குவேன். பட் இட் இஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் மை மணி. ஸோ அதனால இந்த வாட்டி இருக்கிறதுலே கம்மி விலையாக இருக்கிறது வாங்கிட்டேன். ஏன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் என்ன பிராண்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அது பெருசாக வாங்க அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து ஃபேபர் கேஸ்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இட் இஸ் த பெஸ்ட் பிராண்ட் ஆஃப் ஆல் தி ஸ்டேஷ்னரிஸ். ஸோ அதனால இதை வாங்கிட்டேன். ஸோ ஒரு காம்பஸ் அண்ட் இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வந்து எப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் ஜாமெண்ட்ரி எடுக்கலை. பட் இருந்தாலும் முன்னாடியே வாங்கி வச்சாச்சு. வாட்ச் வாங்கினேன். ஸோ இது வாங்கினேன். ஸோ ஐ ஆல்ரெடி ஹாவ் அ கேட்டேஜ், அதை மறந்துட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் தான். ஸோ அப்சராவோட க்யூட் எரேஸ்னா இந்த டேப். ஸோ இந்த செலோ டேப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி நோட்ஸ். ஐ டோன்ட் நோ, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் வாங்கினேன். ஸ்மால் ஸ்டிக்கி நோட்டே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பென் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்கினேன், நோட்ஸ் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட பால் பாயிண்ட் பென் அண்ட் ஆல்சோ ஜெல் பென்ஸ், லெட் பென்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே பாருங்கள் 3 பென், எல்லாமே ப்ரௌன் அண்ட் பீச் தீம். ஓயா. ஸோ இது 3ல் என்ன எடுக்கலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ டோன்ட் நோ, எனக்கு குழப்பமாக இருக்குது. ஸோ இந்த 3ல் எந்த பென் நான் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, this is my shopping haul video guys. so next என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்னோட பேக்கில் வைக்க போகிறேன் ஸ்கூலுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு
நான் வந்து என்னோட கெட் ரெடி வித் மீ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஐ see you guys later, okay? ஸோ திஸ் இஸ் மை ஸ்கூல் பேக் guys. ஸோ இதான் நான் 9th யூஸ் பண்ணேன். இந்த வருஷமும் இதான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த பேக் வந்து இன்னும் பிக்கவே இல்லை. நான் நல்லா வச்சுருக்கனால இந்த வருஷம் பேக் வாங்கலை. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிற பேக். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டூரிஸ்டோட பேக் தான் இது. ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வைக்க போகிறேன். வச்சுட்டு இந்த எமர்ஜென்சி பவுச்சுமே வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பென்ஸ், பென்சில்ஸ் அண்ட் எரேசர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா மேபி நான் பவுச் எடுத்துகிட்டு போகலன்னா யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பேன். எல்லாமே உங்களுக்கு டைம் லேப்ஸில் காமிக்கிறேன். அண்ட் சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்க போகிறேன். பாருங்க, எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சாச்சு. இன்னும் டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்து வைக்கணும். அது அந்த ரூமில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள் என்னோட மிரர். இது வந்து நான் வந்து மாலில் வந்து வாங்கினேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மிரர் தான். அண்ட் தென் எல்லாமே வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் அந்த எமர்ஜென்சி பவுச் வந்து வைக்கலை. ஏன்னா அது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து எடுத்துட்டேன். 3 நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், என்னோட ஆல் புக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. அந்த நீங்கள் ஃபைல் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நோட்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். ஸோ என்னோட ஸ்கூல் கெட் ரெடி வித் மீ, அதாவது எப்படி சொல்கிறது, என்னோட ஷாப்பிங் ஹால் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஸ்கூல் கெட் ரெடி வித் மீ guys. ஸோ என்னோட நெயில் பாலிஷ்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். anyway guys, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ guys love this video. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, which will motivate me. So thank you so much for watching. I hope you guys love this video. Bye.